அரியா வயசு கல்யாணத்துக்கு நான் எங்கேயாவது கூட்டிட்டு போயிருந்தாலும் அவனுக்கு கல்யாணத்தை பத்தி தெரியும். ஆமா, கல்யாணம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு என் மகன் எடுத்து சொல்லு. ஓஹோ, கல்யாணத்தை பத்தி உன் மகனுக்கு தெரியல? தெரியாது. கல்யாணத்தை பத்தி சொல்லணும். ஆமா, சொல்றேன். கல்யாணம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் சிறப்பா இருக்கும். ஐயே, எந்த கடையில விக்குது? பலச்சார கடையில விக்குது. ரெண்டு கல்யாணம் வாங்கிட்டு என்ன கல்யாணம் நான் கைக்கு கொடுக்கணும். கல்யாணம்னா எப்படி தெரியுமா? எப்படி? எட்டு கண்ணன் உண்டு. துப்பத்தை கூதி வைக்க பையனா கண்ணு முகூர்த்த கால் வாழைக்கண்ணா வாழைக்கண்ணு வாழைக்கண்ணு வாழை மரம் இருக்குதுல்ல அந்த வாழைக்கண்ணு தோட்டம்னு சொல்ற அந்த ஆளுக்கார சக்கராத்தி பையன் துப்பத்தை கூதி வைக்க சொல்லி கொடுங்க. எட்டு தூக்கம் காலை வச்சுவாங்க. என்னடா சொல்லி தொலைச்ச? எல்லாரும் மகன் பத்தி வச்சுக்கிறீங்க. துப்பத்தை கூதி காலுங்க என்ன ஊங்காலியா? இன்னுங்க வந்த காலு அதோட முகூர்த்த கால் வெட்டுவாங்கப்பா. சரி சரி, கல்யாணத்துக்கு முன்னாடி முகூர்த்த கால் வெட்டுவாங்க. உடனே வீட்டுக்கு முன்னாடி இப்படி பந்தல் போடுவாங்க. அப்படியா? ஒளிவாதி இருக்கிறதுக்கா? இல்ல, அப்பனும் அம்மானி சத்தத்துக்கு. கல்யாண பந்தல் பச்சை பந்தல் போட்டி போட்ட உடனே சரி என்ன பண்றாங்க தெரியுமா? இந்த சட்டு பானை செய்யறாங்களா உடனே தாலி தூக்கி வருவாங்க. எங்க வீட்டுல 4 தாலிக்குது கண்ணி. ஆமா, 4 மாட்டை பிடிச்சி வந்து காட்டி முகூர்த்த தாலி. சரி, பவுண்டு தாலி. சரி, உடனே மல்லிகை கடையில் போய் ஒரு மஞ்சள் கயிறு வாங்கிட்டு வருவாங்க. அந்த மஞ்சள் கயிறு தாலி கோர்த்து உன் கையில கொடுப்பாங்க. சரி, நான் வச்சுக்கிட்டு விளையாடுவேன். இன்னைக்கு உடனே ஒரு பொண்ணை கூட்டிட்டு வருவாங்க. உடனே மோளக்கார நுட்ட வச்சுப்பாங்க. சரி, என்னையா அப்பவும் நீ வர வேண்டாம் வர வேண்டாம் ஆரஞ்சு வர வச்சது. அடா கெட்டி மேலம் முகூர்த்த மேலம். சரி, ஒழுக்கமா சொல்லி கொடுக்கணும். அம்மா அதை ஒரு பொண்ணை கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வந்த உடனே சரி அந்த பொண்ணு கிடக்கல, இந்த கயித்தை கட்டணும். அப்படியா? நான் சேர்த்து இறுக்கி கட்டி விடுவேன். நல்லா இறுக்கி கட்டி விட்டு எதுக்கு? சரி, போட்ட உடனே இன்னும் அந்த பொண்ணு ஒரு வீட்டுல விடுவாங்க. ஐயா, எனக்கு பிடிக்காது பொம்பளைங்க. பட்டு பிள்ளைங்க படிக்க மாட்டேன். எங்க அம்மா கிட்ட தான் படிச்சுக்குவேன். ஆமா, இந்த மாதிரி லைட் அடிச்சுக்கிட்டு இருந்தா சரி ஆஃப் பண்ணி பண்ணும். ஐயா, இருட்டியா? ஆமா, இருட்டில போக மாட்டேன், படுக்க மாட்டேன். நீ கீழே படுத்துக்கணும். அந்த பொண்ணு ஏறி லெஃப்ட்ல படுத்தா ஆமா. ஏன் பொம்பளையில அடிக்கணும்? நான் அடிக்க மாட்டேன். அடிக்க மாட்டேன். கண்டவன் எப்படியோ ராஜா ராணி இருக்கிறாங்களோ அது மாதிரி உனக்கு ஒரு முகூர்த்தம். அப்படியா? இதுதான் கண்ணு ஆழமா? கண்ணு ஆடல, திருமணம். அப்படியா? அம்மா ஏன்னா என்றாச்சு
என்னம்மா கல்யாணம் செய்தா வேறொரு பெண்ணோடு குடும்ப நடத்தியால் தாய் தந்தைகளுடைய பாசம் பிரிந்து உங்களை விட்டு பிரிந்து விடுவேன். பாரு, எங்க அப்பனுக்கு புத்தி கேட்டு போன இல்லையா? சரி. இல்ல துவைச்சு போடுறதுக்கு நான் இல்லையா? உனக்கு பணிவாட பண்றதுக்கு நான் இல்லையா? அம்மா எல்லாத்துக்குமே நான் ஆகும்டா. அம்மா கல்யாணம் நான் பெற்ற செல்வமே, எனக்கு பின்னால இந்த நாட்டுக்கும் குடிமக்களுக்கும் ஏதோ ஒரு குறைபாடு வராம நீ பார்க்கணும். அதை நான் கண்குளரை பார்க்கணும். எனக்கு முன்னாடி உயிர் முடிச்சிருக்கிற போது திருமண காரியங்கள் நடக்க வேண்டும். எனக்கு பிறகு நகரி ஆழ்வதற்கு ஒரு வாரிசு வேண்டும். வேறு பிள்ளைகளை உங்களுடைய உயிர் முடிச்சிருக்கிற போது பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம். என்னமோ கனசரம் கட்டிக்கிட்டாலும் கட்டு சோறு தூக்கிட்டாலும் கணக்குல உன்னை முதலே கதை போட வேண்டாம்னு சொன்னேன். பாருங்க, நம்ம பிள்ளைய கல்யாணத்தை வச்சு பயந்துக்கிட்டு வேண்டாங்கிறான். அந்த நம்ம பிள்ளை சொன்ன மாதிரி விட்டுற வேண்டியதானே. அவன் சொல்லட்டும். சரிப்பா, உங்களுடைய வார்த்தை தெய்வ வாக்கா எண்ணி திருமேற்கொண்டு திருமணத்திற்கு சம்மதம். தாய் தந்தை பேச்ச கேளாத பிள்ளைகள் தருதல பிள்ளை என்பார்கள். கல்யாணத்துக்கு வந்துட்டான். உன் பையனை காரி மண்டுங்க. கல்யாண காரியம் ஒவ்வொரு நாடு நாடாக சென்று என் மகனுக்கு பெண் பார்க்கணும். அந்த ராமாயி கலைஞ்சியும் லக்ஷ்மண கலைஞ்சியும் 9 திறமைகளும் ஒட்டகத்து மேலையும் குதிரை மேலையும் யானை மேலையும் எடுக்க புறப்படலாம். அவங்க 2 பேருமே செத்து போயிட்டாங்க. ராமாயணம் செத்து போயிட்டா லட்சுமி அது கழிஞ்சு கலைஞ்ச பொன் பொருள் எடுத்தாரா சீக்கிரம். உன்னை கூட்டிட்டு போனா எந்த காரியம் நடக்காதுன்னு எனக்கு தெரியும். நான் வந்து பொண்ணு கொடுக்க மாட்டாங்களா? பொண்ணு கொடுக்கலனா பொண்ணை பார்த்துட்டு உனக்கு அழைப்பு கொடுக்குறேன். நீ வந்து பொண்ணு பிடிச்சாலே என் மகனுக்கு கல்யாணம் தான். உனக்கு பிடிக்கலாலே என் மகனுக்கு கல்யாணம் தான். பொண்ணு பிள்ளை மாதிரி இல்ல. சரி, நீங்கள் பெண் பார்த்து வருகிறாயா? அம்மா அம்மா பெண் பார்த்து வரட்டும். நீங்க பொண்ணு பார்க்க போனா பொண்ணு கிடைச்சாதான் வருவீங்க. இல்லைன்னா நீங்க வர மாட்டீங்க. பையன் ஒருத்தர் தனியா இருக்கிறான். ஏண்டி லைனை விட்டுட்டு ஆறு காட்டி பொண்ணு கேட்டோம். ஏண்டி என் மகனையும் கூட்டிட்டு தான் போறேன். புத்தியா கேட்டு போச்சு. பொண்ணு நான் கேட்டுக்கிறேன், நீ கம்பெனி பாருங்க, நம்மளுக்கு ஏத்த சம்பந்தி, நம்மளுக்கு ஏத்த பொண்ணு, நம்மளுக்கு ஏத்த வீடு, நமக்கு ஏத்த வாசலும், நமக்கு ஏத்த சொத்து எல்லாத்தையும் நீ பார்த்துட்டு சம்மதம் பண்ணிட்டு வாங்க. அண்ணன் வரும், நானும் பையனும் தரேன். என்ன அடிச்சான்னு சொல்றேன். பெண்ணு பாத்துட்டு வந்து உனக்கு சொல்றேன். நீ பாரு, நான் சொல்ல வர நீ கேட்க மாட்டேன். இந்த மாசம் நான் குடும்பம் சொல்றேன். எங்க அப்பூடு போறதே பரவாயில்ல. போனா கை வேலை கூட செஞ்சுவாரு. சரி, நாங்க போயிட்டு வரோம். இப்படி துருந்துருன்னு தெரியாத. இப்ப எனக்கு வயசாகி போச்சு. ஆயுனா இதை சொல்லி போடுறேன். சரி, அந்த மாதிரி நல்ல காரியத்துக்கு போகும்போது இப்படி தொடர்ந்து பேசாம. ஆமா, சீக்கிரம் சொல்லி போய் அங்க பொண்ணு பார்த்தோமா வந்தமான்னு வரணும். சரி, நீங்க பாரு, பொண்ணு நல்லா அழகா இருந்தாலும் சரி, உங்க அப்பா மட்டும் பிடிக்கிறீன்னு தான் சொல்லணும். சரிம்மா, உனக்கு எதுக்கு நம்ம கல்யாணம்? நான் இருக்கேன்ல. ஆனா தப்பா நினைச்சுக்காத. உன்னை பாரு, ஒரே ஒரு மகன். சரி, நான் பெக்காட்டி போனாலும் நீதான் பிள்ளைன்னு சொல்லி நாங்க வாழ்ந்து வரோம். அம்மா, நீ கல்யாணம் வச்சு பொண்டாட்டியோட தனியா போயிட்டா தாய் இறந்ததற்கு பிறகு உன்னை என் தாயாய் பார்க்கிறேன், என் அம்மாவா நினைக்கிறேன். என் பெத்த தாயை உங்களுடைய உருவத்தில் வந்தது போல நான் நினைக்கிறேன் தாய். அதனால உன்னை நாங்க பிள்ளையா நினைக்கிறோம். நான் பெத்த பிள்ளையா நான் பெறாவிட்டாலும் நான் பெத்த பிள்ளையா நினைக்கிறேன். உன்னி கல்யாணம் வச்சு பொண்டாட்டியோட தனியா போயிட்டா நம்ம தாயும் பிள்ளையும் தனியாய் போயிருவோம். எப்பவுமே உன் ஞாபகம் தான் என் மனம். பாரு, அப்பப்ப என்ன நினைச்சுக்கணும். சரி, யாரை முடிச்சுக்கிட்டியா?
எனக்கு இந்த ஆரணியமா காலகத்துல ஐயோ ஐயோ சாகவே போல ஐயோ தம்பி என்ன ஆனது அப்பா என்னப்பா இனிமேல பழைக்க மாட்டேன் ஏனப்பா வா என்ன நடந்தது தண்ணீர் தாகம் எனக்கு அதிகமாகிறது இந்த ஆரணியமா காலகட்டத்துல தண்ணீர் எங்க போவது அதிலிருந்து ரொம்ப நாள் ஆழ்வகை செடி இருந்தோம் நாம தண்ணீர் கொண்டு வந்து மறந்து விட்டோமே அப்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இந்த மகன் அருகில் இருக்கிற போது உங்களுக்கு தண்ணீர் தாகவடை தீர்க்க இந்த ஆரினை காலகத்தில் எங்கே இருந்தாலும் சென்று தண்ணீர் கொண்டு வந்து என் தந்தையை தாகவடை தீர்ப்பேன் தந்தையை மகனே இதோ தெரிகிறது மாதிரியே நிச்சயம் ஆலமரம் சரி இந்த ஆலமரத்தில் அருகாமல் நான் உட்கார்ந்து இருக்கிறேன் சரி நீ அதை சீக்கிரம் சென்று நீ தண்ணீர் கொண்டு வந்து விடு அப்படியா சீக்கிரம் வந்து விடுவாயா அகட்டும் தந்தையை சீக்கிரம் வந்துடுப்பா இந்த ஆலமரத்தின் நிழலில் அமர்ந்திருங்கள் ஏய் என்ன பிடிச்சி கொண்டு போய் உட்கார வைடா ஏய் என் தந்தையாருக்கு தண்ணீர் தாகம் பாவம் தாகத்தை தீர்க்க வேண்டும் ஆமா தண்ணீர் எடுத்து வர வேண்டும் அதனால தண்ணி காணிகத்தில் எங்கே இருக்கும் அதுதான் தெரியுமா மெட்ரு மாதிரி இருக்கும் ஏய் மயிலும் குயிலும் இடத்தில கூபம் இடத்திலே குளம் இருக்கும் என்று சொல்வார்கள் அதை போல மயிலும் குயிலும் கூவுகின்ற இடம் தேடி சென்று தண்ணீர் எடுத்து வருவோம் செல்வோமா அங்கே ஒரு அழகிய குளம் இருக்கின்றன இந்த அழகிய குளத்தை சுற்றி கோயில்களும் குயில்களும் அன்னப்புறம் ஆடப்புறம் பண்டுகளில் நீங்கார விடுகின்றன வளர்வனை சோழிகள் பூத்து குலுங்குகின்றன இந்த வனத்தின் புதுமைகளை கண்டு ரசித்து பிறகு தண்ணீர் எடுத்தால் ஒரே கல்லில் இரண்டு கடி அடிப்பது போல வேடிக்கை பார்த்து ரசித்ததை போலவும் இருக்கும் தந்தையாருக்கு தண்ணீர் எடுத்து சென்றது போலவும் இருக்கும் அதனால நந்தவனம் சேர்ந்து அந்த அழகை மலர்வனை சோழிகளை கண்டு பிறகு தண்ணீர் அடிக்க செல்வேன்
சரி அடி தயங்கி நிற்கின்றேன் என் மணி வருகிறவே அடி பைரா அழகிய நந்தமலை தோழிகளே இந்த அறிஞரையை பட்ட போது என்னை இழந்து என்னை பறிகொடுத்து தாராளமாகவே சொல்கிறேன் இந்த தையல் போல இந்த தருணையிலே நான் ஒரு பெண்ணையும் பார்த்ததில்லை. பாத்துக்க மாட்டேன் நீ பார்த்ததில்ல. ஆமா எல்லாம் நியாயமா தான் கேக்குறேன். நீ என்ன தொந்தரவு வந்த நானே நன்றி என்ன வந்து கிண்டு தண்ணிக்கு தண்ணிக்கு தண்ணி அப்பாவுக்கு தாகத்திற்கு இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள உங்க ஒப்பனுக்கு தண்ணி கொண்டு போய் கொடுக்கணும். ஐயோ அப்படி சொல்லாத தண்ணி ஒப்பம் தாகத்துக்கு முன்றதுக்கு வந்துட்டு அந்த பொட்டப்பள்ளி பார்த்து பல்லை சேர்றாங்க தண்ணிக்கு வந்து இடத்துல தண்ணி கண்டிருக்கிறேன். எப்படா விட்டு செல்ல மனமில்லையே. மானிட தேவியோ மாயேஸ்வரன் பாரியாலோ மாநிலம் தண்ணியும் பார்த்ததில்லை. இந்த சீதான இந்திரன் தேவியோ நான் கண்டதில்லை. என் சிந்தை கலங்கி மதி கெட்டு புத்தி கலங்கி இப்படியேதான் ஒரு ஆம்பளை புத்தி ஒரு அலுப்ப புத்தினா எப்படின்னு கேளு. ஏன் அலுப்பு புத்தின்னு நான் சொல்றேன்னு கேளு. நான் சர்வ சாதாரணப்பட்ட பொம்பளை இல்ல, எல்லாம் எனக்கு தெரியும் ஆம்பளை புத்தி எப்படின்னு. ஆமா கல்யாணம் பண்ண புதுசுல தான், கல்யாணம் பண்ணி புது பொண்டாட்டியா இருக்கும்போது தான் ஒரு விரவுக்கு போனாலும் காவலு, ஒரு தண்ணி கூட தூக்கிட்டு வந்தாலும் காவலு, எங்க வெளியில 1-2 போனாலும் காவலு, முன்னாடியாவே வருவாங்க. ஒரு ஆசையா கல்யாணம் பண்ண புதுசுல அதுக்கு மறுபடி ஒரு பொண்ணு 2 பிள்ளை பிறந்துட்டா அப்புறம் நீ என்ன நான் என்னன்னு போய் குடிச்சிட்டு வந்து வீட்டுல கிடப்பாங்க, சண்டை பண்ணுவாங்க. ஏங்க இப்படி எல்லாம் சண்டை பண்றீங்களே, உங்களுக்கே நியாயமானு கேட்டா உனக்கு அது அனாவசியம், உங்க
புத்தி எனக்கு தெரியாது. ஏன்னு கேளு, நீ சொல்றது நியாயமா? 2 குழந்தை பொக்கற நல்லா இருப்பீங்க. 2 குழந்தை பிறந்துட்டான். அப்பா மழை நினைச்சு தப்பிச்சு அடிச்சு